நாட்களில் ஒரு 4 காரியங்களை ஆலோசனையாய் பார்த்து சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆலோசனைக்குன்னு ஒரு நோட்டு போட சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 4 காரியம் எழுதிக்கங்க. 1 ஜெபம், 2வது ஸ்தோத்திரம் பிரயாசம், 3வதாய் உடல் உழைப்பு, 4வதாய் ஸ்தோத்திரம் காணிக்கை, 5வதாய் ஸ்தோத்திரம் தேவனுடைய நாம மகிமை அப்படின்னு ஒரு 5 காரியங்களை எழுதி கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை பகுதியில் ஒரு 5 காரியங்கள். இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் கடந்து வருகிறபடினால சோத்திரம் கர்த்தர்தாமே சோத்திரம் இந்த காரியங்களை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி சோத்திரம் இதுதானே நமக்கு பெரிய சொந்த பந்தம் உறவு, கர்த்தர் ஏற்படுத்துகிற கூட்டங்கள் கூடுகை, இதுதான் காரியங்கள். அப்போ இது மாதிரி கூட்டங்கள் நடத்தப்படும் போது நம்முடைய ஜெப பங்களிப்பு நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஜெப பங்களிப்பு என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, நீங்கள் ஜெபிக்காமலே இருந்தாலும் காரியத்தை கர்த்தர் நடத்திக்கிட்டே போயிட்டு இருப்பார். ஜெபிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு வரேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறதுனால சோத்திரம் ஏதோ எங்களுக்கு நன்மை, இந்த கூட்டத்து நன்மை இல்லை, அதனால உங்களுக்கு நன்மை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதை தான் வேதத்தில் யோபுல பார்க்குறோம். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காய் ஜெபித்த போது சிநேகிதனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டதாய் வேதம் சொல்லலை, யோபுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டதாய் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இழந்து போனதை இரட்டிப்பாய் யோபு பெற்றுக்கொண்டான் தான் வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்கள் இது மாதிரி கூட்டங்களில் இந்த கூட்டங்களுக்காக ஜெபத்தை தீவிரப்படுத்துவது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அதை தான் எஸ்தர் புஸ்தகத்திலையும் பார்க்கிறோம். முருதிய அழகா எஸ்தருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறேன். என்ன சொல்றாரு? இந்த காலத்துல நீ உதவியா இருப்பதற்காக இந்த ராஜமேன்மை என்ன பண்ணிருக்கலாம், கிடைத்திருக்கலாம். நீ உதவியா இல்லைன்னா நாங்க பழச்சிருவோம். எப்படியும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? யூத சமுதாயத்தை காப்பாற்றுவார். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்க, நீயும் உன் வீட்டார் என்ன பண்ணுவீங்க? சாவீர்கள். முருதையா எவ்வளவு அழகா எஸ்தருக்கு சோத்திரம் செய்ய வேண்டிய பொறுப்புல கவனமா இரு அப்படிங்கிறதை சுட்டி உணர்த்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உடனே அவள் விழித்துக் கொள்ளுகிறாள். துவக்கத்தில் அவ ஒரு ஒரு அலட்சியமா இருந்தாள். ஆனா இந்த வார்த்தைகள் வந்தபோது அவள் என்ன பண்ணி கொண்டாள்? விழித்து கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உடனே அவள் சொல்றா, செத்தாலும் நான் சாகிறேன் என்று சொல்லி என் ஜனத்திற்காக என்ன பண்றேன்? ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கிறேன் சொல்லி கடந்து போனால் சாகல, வாழ்நாள் முழுவதும் தெய்வம் வாழ வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கூட்டங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, ஸ்தோத்திரம். 30 நாளா நீங்க ஜெபித்தீங்களான்னு தெரியாது. எந்த அளவுக்கு ஜெபிச்சீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். ஜெபிக்கலையா ஆசீர்வாதங்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும்? தீவிரப்படுத்தணும். 2வது பிரயாசப்படணும். 2வது என்ன? பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டா தான் ஏதாவது என்ன ஆகும்? நன்மை உண்டா? சொன்னல, ரேஷன் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு பிரயாசப்படாம சும்மா நின்னா ஒரு காரியம் நடக்குமா? ஒரு காரியம் நடக்காது. நீங்க கொஞ்சம் பிரயாசப்பட்டா தான் என்ன பண்ண முடியும்? சோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய பகுதியை செய்து அந்த நன்மைகளை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நம்ம பிரயாசப்பட வேண்டிய ஒரு பகுதியில் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். எந்தெந்த விதங்கள்ல இந்த கூட்டத்திற்கு நம்ம உதவியா இருக்கலாம், பிரயாசப்படலாம், சோத்திரம் உழைக்கலாம் அப்படிங்கிற அந்த பகுதியை சிந்தித்து செயல்படுகிற இடத்துக்கு வரும்போது அது நமக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால பிரயாசப்படுங்க. பிரயாசப்படாம ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காது. எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்களோ அதையெல்லாம் தேவன் மனதில் என்ன பண்ணுவார்? வைத்திருப்பார். பாருங்க சோத்திரம். அதே முருதியாவிலேருந்து ஒரு காரியங்களை சொல்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவசரமா பேசுறாங்க, என்னன்னு தெரியல. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முருதியா சோத்திரம் அவனுக்கு ஒரு காவலாளிங்கிற பொறுப்புல இருக்கிறார். அவள் காவல் காத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா அங்கு அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்யும்படி 2 பேர் என்ன பண்றாங்க? திட்டம் பண்றாங்க. திட்டம் போட்டது எப்படியோ இவன் செவிக்கு என்ன ஆயிருச்சு? வந்த உடனே அவன் பிரயாசப்பட்டு என்ன பண்றான்? ஓடி போய் அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறான். சொல்லணும்னு அவசியம் இல்லையே. சொல்லணும்னு அவசியம் இருக்கா? சொல்லலைனாலும் அவனுக்கு சம்பளம் வந்து சேரும். சொல்லலைனாலும் சம்பளம் வந்து சேரும். அந்த டிபார்ட்மெண்ட் அவனுக்கு இல்லை. அவன் துப்பு துளக்கிற டிபார்ட்மெண்ட்ல இல்லை. சோத்திரம். அமலாக்கத்துறையில இது மாதிரி சோத்திரம் சிபிஐ துறையில இல்லை.
அவன் கேட் கீப்பர், கதவை திறக்கணும், கதவை மூடணும். அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறார். அதனால அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அவன் பிரயாசப்படுகிறான். ராஜாவை கொலை செய்யும்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொல்லி ஓடி போய் அதை அறிவித்து அதிலிருந்து ராஜாவை தப்புவிக்கிறான். ராஜாவும் மறந்துட்டார். ராஜாவை என்ன பண்ணிட்டார்? மறந்துட்டார். ஒரு நாள் வருது, எஸ், ஆண்டவர் அவனை தூங்க விடலை, ராஜாவை தூங்க விடலை. தூக்கம் வராதனால சோத்திரம் கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் டைரி, நம்ம இப்போ சொல்லுவோம் டைரி. கடந்த காலத்தில் யாருக்கு அப்படி ஒரு பழக்கம் கிடையாது, சில பேருக்கு பழக்கம் உண்டு. ஆனால் ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் ராஜாக்களுடைய காலங்கள்லாம் வரலாறு எழுதுவாங்க. ஒவ்வொரு நாள் நடக்கிறதெல்லாம் எழுதி வைப்பாங்க. அப்படி எழுதி வச்சதெல்லாம் படிப்பா, கவனிப்போம், கேட்போம் என்ன நடந்துச்சு. அப்படி வரும்போது இந்த பகுதியும் வருது. மொர்தெகாய் இப்படி ஒரு காரியத்தில் நம்மளை தப்புவிக்க செய்தார். அப்படியா? அவனுக்கு ஏதாவது நன்மை செஞ்சமா? எழுதியிருக்கா? ஒரு நன்மையும் செய்யலை. ஒரு நன்மையும் செய்யலையா? சோத்திரம். அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமை சோத்திரம் அந்த இடத்துல மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறதை வேதத்தில் எடுத்து படித்து பார்த்துக்கங்க. சொல்லி விவரிக்க நேரமில்லை. ஏன் சொல்ல வரனா, ஒரு பிரயாசம் அதற்குரிய பலனை கத்த தந்து நடத்தினார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கூட்டங்கள் காரியங்கள்லாம் நம்ம பகுதியில் என்ன பிரயாசப்படுறோம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. ஆமை சோத்திரம். தெரியாத ஒன்றை பிரயாசப்பட முடியாது. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த பகுதியில் என்ன பண்ணலாம்? ஒரு பிரயாசப்படலாம், முயற்சி எடுக்கலாம். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். மூன்றாவது காரியமாய் உடல் உழைப்பு. என்ன உழைப்பு? ஆமா, கர்த்தருடைய வீட்டு காரியங்களில் நம்முடைய சரீர உழைப்பை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். வயதானவங்க, பலவீனமானவங்க அந்த இடத்தை நிரப்ப முடியாது. ஆனால் வயதில் குறைந்தவங்க, இள வயதில் இருக்கிறவங்க அந்த இடத்தை நிரப்ப முடியும். அப்போ நம்ம கர்த்தருக்காக சரீர உழைப்பை எந்தெந்த இடங்களில் கொடுக்க முடியுதோ அந்தந்த இடங்களில் சரீர உழைப்பை நம்ம கொடுக்கும்போது அது நமக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமை சுத்திரம். அப்போ கன்வென்ஷனாக பல விதமான வேலைகள் இருக்கும். சிலது மூட்டை கணக்கை தூக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வயசானவரை போட்டு தூக்க முடியுமா? சோத்திரம். அவங்க சோத்திரம் அவங்களால செய்ய முடிஞ்ச வேலையை தான் அவங்க செய்வாங்க. அப்போ சோத்திரம் பழு அதிகமாக இருக்கிறத வாலிப பிள்ளைகள் அந்த பகுதி என்ன பண்ணணும்? சோத்திரம். நிறைய இடங்களில் பார்த்தோம்னா சோத்திரம் இந்த வேலைன்னு இடம் வரும்போது அப்படியே நைஸாக அப்படி கலண்டு போவாங்க. யார்? வயசானவங்கள, வாலிப பிள்ளைங்க. அவங்களால பலன் இருக்கு, அவங்க செய்ய முடியும். அந்த பகுதியெல்லாம் அவங்க விரும்பாங்க, என்ன பண்ணுவாங்க? விலகி போவாங்க. ஆமை சோத்திரம். அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமை சோத்திரம் கர்த்தருடைய வீட்டில் ஆமை சரீரத்தில் நல்ல ஒரு பலனை கர்த்தர் தந்திருப்பாரானால் அந்த பலத்தை எப்படி கர்த்தருக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி பயன்படுத்துவீர்களானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உடல் உழைப்பை கர்த்தருக்காய் கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். நான்காவதாக நம்முடைய பொருளாதாரம். நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்தும் கர்த்தருக்காய் நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்து நம்முடைய காரியங்களில் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? வேற நீங்கள் இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த காரியங்கள் எதுவுமே இல்லைனாலும் காரியம் ரொம்ப சிறப்பாக கர்த்தர் நடத்திட்டே போயிட்டு இருப்பார். அது அவருடைய வேலை, அவருடைய காரியங்கள் அவர் செய்கிறார். ஆனால் அதில் ஒரு பங்களிப்பு உங்களிடத்திலிருந்து கடந்து வரும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்கிறத தான் உங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். புரிந்து கொள்ளணும். பிசாசு வேற விதமாக சொல்லி கொடுப்பான். பிசாசு என்ன பண்ணுவான்? வேற விதமாக சொல்லி கொடுப்பான். ஆவியானவரை சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இவைகளை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இவைகளை செய்தால் யாருக்கு ஆசீர்வாதம்? உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தான் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. நாலாவது காரியம் ஆமை சோத்திரம் தேவனுக்காக செய்யணும். யாருக்காக செய்யறோம்? 4 காரியம் சொன்னனே, இதை மனுஷனுக்காக செஞ்சிடக்கூடாது. ஆமா சோத்திரம். ஊழியக்காரருக்காக இல்லை அவங்களுக்காக இவங்களுக்காக இந்த ஈன புத்தியெல்லாம் நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்க மனுஷன் பார்க்கணும், மனுஷன் நம்மளை பெருமை பாராட்டணும். மனுஷனுடைய பார்வைக்காக இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிற இடத்திற்கு நேராக என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் ஒருபோது கடந்து வரக்கூடாது. இரட்சகர் இயேசு சொல்லும்போது ஒருத்தனுக்கு நீ உதவி செஞ்சா கூட உன்னுடைய வலதுகரம் செய்யறது என்ன பண்ணக்கூடாது? இடதுகரம் அறியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அதனால மனுஷனுக்காக செய்வீர்களானால் அது வீண். யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக. அதான் வேதம் சொல்லுது, எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால நம்ம எதை செஞ்சாலும் யாருக்காய் செய்கிறோம்? ஏசப்பாவுக்காக, ஆண்டவருக்காகன்னு சொல்லி அந்த பகுதியை மனதில் வைத்து இந்த 4 பகுதியை நிறைவேற்றும் போது அது நமக்கு என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே